அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை நடந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் சீமான் பல காலம் பேசிய ஒரு வசனத்தை கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. இது குறித்து அந்த முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஆங்கிலத்தில் பேசிட்டாலே அவங்க தலை சிறந்த மேதை அப்படின்ற ஒரு மனநிலைமை இன்னும் கூட பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இருந்துட்டு தான் இருக்கு. உதாரணத்துக்கு பள்ளி கல்லூரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் தான் பேசணும் அப்படின்ற ஒரு சட்டமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கல்லூரிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆங்கிலத்தில் பேசினா மட்டும்தான் அந்த மாணவன் சிறந்த மாணவன் அப்படின்ற ஒரு மனநிலைமையை பள்ளியிலையும் கல்லூரியிலுமே புகுத்துற ஒரு காரணம் தான் தற்போது இந்த விஷயம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக மாறி நிக்குது. இதனாலேயே கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே சீமான் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல ஆங்கிலம் அப்படின்றது ஒரு மொழி தான் அப்படின்னும், ஃபாரினுக்கு போய் பாத்தீங்க அப்படின்னா அங்க கக்கூஸ் கழுவுறவங்க கூட ஆங்கிலத்துல தான் பேசுவான், அப்ப அவன் மேதையா அப்படின்ற ஒரு கேள்வியை ரொம்ப காலங்களாக எழுப்பிட்டு இருக்காரு. தமிழுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்றத நாம் தமிழ் கட்சி தான் தமிழ்நாட்டில் புகுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். 2010 காலகட்டத்திற்கு பிறகு தமிழ் மொழி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ற விஷயத்த சீமான் மட்டும் தான் பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிருந்தாரு. அதனுடைய விளைவாக தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுமே நமக்கு தமிழ் தான் முக்கியம் அப்படின்றத உணர்ந்து அவங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அது மட்டும் இல்லாம எந்தெந்த வலைதளங்கள் இருக்கோ அது அனைத்துலயுமே தமிழ்ல பேர் எழுதி சந்தோஷப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா தற்போது பிக் பாஸ் நிகழ்ச்சியில கமல்ஹாசன் பேசியிருக்காரு. ஆங்கிலம் அப்படின்றது ஒரு மொழிதானே தவிர அது அறிவு கிடையாது அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சீமான் பேசிய அதே வசனத்தை கமல்ஹாசன் பேசியிருக்காரு. பொதுவாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்களுடைய அரசியல் திறமையை வளர்த்துக்கிறதுக்கும் மக்களிடம் எப்படி பேசணும், எப்படி அணுகணும் அப்படின்றத சீமானிடம் தான் கத்துக்கிறாங்க அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. ஏன்னா சீமான் பேசிய நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து பாஜக தலைவரான அண்ணாமலை, திமுக கட்சியின் தலைவரான ஸ்டாலின், தற்போது மக்கள் நீதி மையத்தோட தலைவரான கமல்ஹாசன், இந்த மாதிரி பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் கூட சீமான் பேசிய அதே வசனத்தை அச்சி மாறாம அப்படி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து நிறைய அரசியல் விமர்சகர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சீமானுடைய அரசியல் திறமையும் சரி அவருடைய அரசியல் அறிவும் சரி வேற யாருக்குமே கிடையாது அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாகவே ஒத்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய திமுக ஆதரவான ஊடகங்கள் கூட சீமானுடைய பேச்சை போடும்போது அறிவார்ந்த அரசியல்வாதி அப்படின்ற டைட்டில் கூட போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சீமானுடைய பேச்சு திறமைக்கு அப்படின்னு ஒரு தனி ரசிகர்கள் கூட்டமே இருந்துட்டு இருக்காங்க. இதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் பாத்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி அரசியல்வாதிகளாக இருக்கவங்க எல்லோருமே சீமான் பேசிய அதே வசனத்தை பேசுறாங்க. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.